டென்ஷன்லயும் ஒரு காமெடியை வெளிக்கொண்டு வர ஒரு அசாத்தியமான கலைஞர். காமெடி பண்ணாலும் சரி, குணச்சித்திரமா வந்தாலும் சரி, தன்னோட முகபாவனையாலேயே நம்ம மனசுல நின்னவர். அவர்தான் நடிகர் அனுமோகன். தன்னோட சினிமா பயணத்தை அவர் ஆரம்பிச்சப்ப ஒரு உதவி இயக்குனரா தான் ஆரம்பிச்சாரு. பின்னாடி அவரே சில படங்களை இயக்கி கதை, திரைக்கதை, வசனம்னு எழுதியிருக்காரு. ஆனா இயக்குனர் தாண்டி நடிகரா இவர் கையில் எடுத்த காமெடி ரோல்கள் தான் இவரை ரசிகர்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆக்குச்சு. அனுமோகனை பார்த்தாலே 90s கிட்ஸுக்கு நிறைய ஹிட் படங்கள் நினைவுக்கு வரும். படையப்பா, நட்புக்காக படத்துல இவர் பண்ண காமெடி கலாட்டாலாம் செம ஹிட். அதே மாதிரி தளபதி விஜயின் மின்சார கண்ணா படத்துல போலீஸா இவர் பண்ண காமெடி, பாட்டாளி படத்துல வடிவேலுக்கு அண்ணனா இவர் பண்ண ரவுஸ் எல்லாமே செம ஜாலி ரகமா இருந்திருக்கு. இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா, கொஞ்சம் பதட்டத்தோட, பயத்தோட, அதே சமயம் வெகுளியா இவர் பேசுற ஸ்டைல் தான். அதுதான் இவரோட காமெடிக்கு ஒரு தனி ஃபார்முலாவா அமைஞ்சிருக்கு. நடிகர், இயக்குனர் மட்டும் இல்லாம சூப்பர் ஹிட் படங்களான பங்காளி, தாய்மாமனோட கதையாசிரியராகவும் இவர் இருந்திருக்காரு. இது பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யம் தான். நடிப்பையும் எழுத்தையும் ஒரே சமயம் கையாண்டதுனாலதான் இவரோட காமெடிக்கு ஒரு தனி ஸ்ட்ரக்சரா இருந்தது. 90s கிட்ஸுக்கு ஒரு காமெடி ஆக்டரா தெரிஞ்ச அனுமோகன் ஜென்சி கிட்ஸுக்கு ஆஸ்ட்ரோலாஜரா, சித்தரை சந்திச்சுட்டு வந்த ஒரு நபரா சோசியல் மீடியால வேறொரு பரிணாமத்துல வலம் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். அவருக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸ தெரிவிச்சுக்கலாம். அனுமோகன் பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி சீன் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.